நான் தான் ஓம்காரம். பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட மனிதருக்குள் நான் சங்கமமாகாவிட்டால் மனிதர்கள் முழுமையடைவதில்லை. அதாவது நான் தான் பஞ்சபூதங்களுக்கு மூல ஆதாரமாவேன். நான் தான் ஓம்காரம். பாலகன் கார்த்திகேயன் தனது 6 கார்த்திகை தாய்களுடன் விளையாடி களித்திருந்தான். அவர்கள் அவ்வாறு விளையாடி களித்துக் கொண்டிருந்த பொழுது நாரதர் அங்கு வந்து சிவன் மகனை அவர்கள் அனுப்பி வைக்கும் காலம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். அவர்கள் அதை கேட்டு வருந்துகிறார்கள். வழியில் நந்தி நாரதர் மூலமாக நட்சத்திரலோகம் செல்லும் வழியை அறிந்து சிவகணங்களுடன் அங்கு செல்கிறார். நந்தி கார்த்திகை பெண்களுக்கு எடுத்து கூறி கார்த்திகேயனை கைலைக்கு அழைத்து வருகிறார். அன்னை சக்தி வாழ்க! கந்தனின் அன்னை வாழ்க! கந்தனின் அன்னை வாழ்க! கந்தனின் அன்னை வாழ்க! அரக்கர் வேந்தர் மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! வாழ்க! அரக்கர் வேந்தர் மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! வாழ்க! சேனாதிபதி பிரலம்பாசுரா, நீ பெரிய வீரன் அல்லவா? பிறகு ஏன் முகம் வாடியுள்ளது? மன்னிக்க வேண்டும் மாவீரரே, துன்பம் நமது வாயிலில் காத்துக் கொண்டிருக்கிறது. இனி நமது உலகிற்கு அழிவு நேரம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது அரசே. சேனாதிபதி, நீ எனது ஆளாக இருந்தும் கூட எதிரியைப் போல் பேசுகிறாயே. நான் ஏன் எதிரியைப் போல பேச வேண்டும் மன்னரே? அதை எதிரியே பேசுவான். தாங்கள் இங்கு வாழ்த்து கோஷத்தை கண்டு மகிழ்கிறீர்கள். ஆனால் நானோ எனது கண்களால் கண்டு வருகிறேன். கைலைக்கு சிவனின் மகன் வந்துவிட்டான். இல்லை, சிவனுடைய மகனின் கைகளால் தாரகாசுரனான நீ மடிவாய். அவன் கைகளால் நீ மடிவது நிச்சயம். தாரகாசுரா, அவன் உன்னை வதம் செய்ய வரப்போகிறான். சிவமகனின் கைகளால் நீ மடியப் போகிறாய். இது நிச்சயம் தாரகாசுரா. இல்லை, இல்லை, இல்லை. சிவனுடைய மகன் கைகளால் நான் ஒரு நாளும் மடிய மாட்டேன். சிவனுடைய மகனின் வதம் எனது கைகளால் நடக்கும். எனது கைகளால். சிவபுத்திரனின் வதம் என் கைகளால் தான் நடக்கும். சேனாதிபதி, ஆணை மன்னரே. கைலை மீது படையெடுக்க தயாராகுங்கள். நாராயண நாராயண. கைலை மீது படையெடுக்கும் தவறை மட்டும் செய்யாதீர்கள் அரக்க வேந்தே. இல்லை என்றால் உமது வம்சமே அழிந்து போய்விடும். எவனுடைய மகனால் உமது முடிவு எழுதப்பட்டிருக்கின்றதோ அவர் மீதே தாங்கள் படையெடுத்து சென்றால் தங்களது நிலைமை என்னவாகும்? இதை தாங்களே யோசித்து பாருங்கள் அரசே. அந்த கீழ்த்தரமான செயலை தாங்கள் செய்யுங்கள் நாரதரே. நான் எனது லட்சியத்தை அடைவதற்கு முடிவெடுத்து விட்டேன். நாராயண நாராயண. அரக்கர் வேந்தே, தாங்களும் சில நேரம் அந்த கீழ்த்தரமான செயலை செய்யுங்கள். அதன் மூலம் நீண்ட நாள் உயிரோடு வாழ முடியும், இல்லையா? நாரதரே, தாங்கள் எனது எதிரி, தேவர்களுக்கு நண்பர். மாவீரர் தாரகாசுரரே, என்று தாங்கள் தேவர் ஆகிறீரோ அன்றே நான் தங்களின் நண்பனாகி விடுவேன். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் அந்த நாள் வரவே வராது. நாராயண நாராயண. எந்த நாள்? அந்த நாள்தான் என்று தங்களுடைய படையெடுப்பினால் பாதுகாப்புக்கு பதிலாக அழிவுதான் என்று தாங்கள் உணரும் நாளை தான் கூறுகிறேன். நாரதரே, தாங்கள் வார்த்தை ஜாலம் புரிவதை அறிவீர்கள். ஆனால் தங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களது அறிவிற்கு பலம் தேவைப்படுகிறது. நாராயண நாராயண. அரக்கர் வேந்தே, பலத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை அழித்து விடுங்கள். என்ன கூறுகிறீர்கள்? உண்மையைத்தானே கூறுகிறேன். சில சமயம் உயிர்களின் அறிவில் பலம் அதிகமாகிறது. அதை சரியான நேரத்தில் அழிக்காவிட்டால் வாழ்க்கை பலவீனமாகி விடுகிறது. அரக்கர் வேந்தே, சிவன் மகாசக்தியின் மூல இருப்பிடமாக இருக்கிறார். அவருடன் மோதுவது என்பதற்கு ஒரே பொருள் நமது அழிவுதான். பிறகு நான் என்ன செய்வது?
சிவனின் மகன் மூலமாக மரணமடைவேனே, நான் எங்குதான் செல்வேன்? இதைவிட சிறந்தது, நான் பிரம்மாவின் எச்சரிக்கையை ஏற்காமல் மீண்டும் சொர்க்கத்தின் மீது படையெடுக்கிறேன். நாராயண நாராயண. அரக்கர் வேந்தே, தாங்களே தங்களுக்கு எதிரியாக வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளீர்களா என்ன? நான் பலமுறை வேண்டாம் என்று தடுத்து கூறியும் தாங்கள் மரணத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறீரே. சொர்க்கத்தின் மீது படையெடுத்து அதன் முடிவை அனுபவியுங்கள். விநாச காலம் விபரீத புத்தி. இனி தாரகாசுரனின் முடிவு எழுதப்பட்டு விட்டது. தாரகாசுரனின் முடிவு காலம் நெருங்கி விட்டது. நந்தி குமாரன் கார்த்திகேயனை அழைத்துக் கொண்டு கைலை வந்து விட்டார். அன்னை பார்வதியும் குமரன் கார்த்திகேயனுக்கு ஸ்கந்த மாதாவாக காட்சி அளித்து விட்டாள். இனி தாரகாசுரனின் வதம் நிச்சயம்தான். இனி நமது கவலைகள் எல்லாம் போய்விடும். இனிமேல் தாரகாசுரனுடைய கொடுமைகளிலிருந்து தேவர்களுக்கு விடுதலையா? ஆம். அதன் பிறகு நாம் சொர்க்கத்திலிருந்து ஓடி இங்கும் அங்கும் அலைய வேண்டியது இல்லை. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. வாருங்கள் தேவரிஷி, தாங்கள் வர வேண்டும். கூறுங்கள், வேறு உலகங்களின் செய்திகள் என்ன? நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, நீ மற்ற உலகங்களை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு உன்னுடைய இந்த அரியணையையும் சொர்க்கத்தையும் பற்றி கவலை கொண்டால் நன்றாக இருக்கும். அரியணையா? சொர்க்கலோகமா? தேவரிஷி, இனி சொர்க்கத்தையும் அதன் அரியணையையும் பற்றி ஏன் கவலை கொள்ள வேண்டும்? குமாரன் கார்த்திகேயன் கைலை வந்து விட்டான். தாரகாசுரனிடம் குறைந்த பலம்தான் உள்ளது. அதுவும் விரைவிலேயே போய்விடும். அதன் பிறகு நான் எதற்காக கவலை கொள்ள வேண்டும்? நாராயண நாராயண. இங்குதான் நீ தவறு செய்கிறாய். அது எப்படி தேவரிஷி? தேவராஜா, நாம் நீதியையும் நியாயத்தையும் சுயநலத்தினால் மறந்து விடுகிறோம். அதனால் என்னாகிறது? நமக்கு துன்பம் நேர்கிறது. ஆனால் நாம் நீதி நியாயத்தை சுயநலத்தை விட உயர்வாக நினைத்தால் துன்பம் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுகிறது. தங்களின் அபிப்பிராயம்தான் என்ன? எனக்கு இருக்கும் அபிப்பிராயம் உனக்கு இல்லையே தேவராஜா இந்திரா. தேவராஜா, குமரன் கார்த்திகேயன் கைலைக்கு வந்ததால் எல்லா தேவர்களும் மகிழ்கிறார்கள். ஏன் ஏன் இந்த மகிழ்ச்சி வெள்ளம்? தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதது போல் நடிக்கிறீர்கள் தேவரிஷி. தங்களுக்கு தெரியாததா? சிவனுடைய மகன் மூலம்தான் தாரகாசுரன் மரணமடைவான். தேவராஜா, குமரன் கார்த்திகேயனை தாரகாசுரனிடம் யார் அழைத்துச் செல்வார்கள்? யார் கார்த்திகேயனிடம் கூறுவார்கள் தாரகாசுரனை அழிக்க வேண்டும் என்று? அவனுக்கும் தாரகாசுரனுக்கும் இடையில் என்ன பகைமை? அவன் தாரகாசுரனை ஏன் வதம் செய்ய வேண்டும்? தாங்களே கூறுங்கள், நாங்கள் என்ன செய்வது? நாராயண நாராயண. இப்பொழுது தாங்களே கூறுங்கள் தேவகுருவே, தேவராஜன் எந்த செயலை செய்தால் நல்லது? இல்லை தேவரிஷி, மூல உண்மையும் மூல ரகசியமும் தங்களுக்கு தான் தெரியும். கூறுங்கள் தேவரிஷி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ சிவனுடைய முன்னிலையில் சென்று குமரன் கார்த்திகேயனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவன் தேவர்களின் சேனைக்கு சேனாதிபதியாக வேண்டும். தேவரிஷி சரியான வழியை கூறியுள்ளார். தேவராஜன் கைலை சென்று நீதியையும் நியாயத்தையும் பின்பற்ற வேண்டும். நான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை அழைத்துக் கொண்டு கைலை செல்வேன். நேரமோ குறைவு, செயலோ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகையால் அதிக நேரத்தை வீணடிப்பது சரியானது அல்ல. அதனால் தாரகாசுரனுடைய வலிமை அதிகமாகிவிடும். பிறகு நடக்கப் போவதை எவராலுமே தடுக்க முடியாது. நாராயண நாராயண. தேவரிஷி, நான் தங்களின் சொல்லை புரிந்து கொண்டேன். நான் விரைவிலேயே ஸ்ரீஹரி விஷ்ணுவை பார்க்கச் செல்லுகிறேன்.
இப்பொழுது பிரபு நித்திரையில் இருக்கிறார். ஜகத்தை காக்கும் நாதன் ஸ்ரீ ஹரி விஷ்ணு வாழ்க! விஷ்ணு பிரியை அன்னை லட்சுமி வாழ்க! தேவராஜா இந்திரா, தேவர்களுடனும் குரு ப்ரஹஸ்பதியுடனும் வந்துள்ளாய். ஏதோ முக்கியமான செயலுக்காக வந்துள்ளீர்கள் என்று தோன்றுகிறது. தாங்கள் அறிவீர்கள் பிரபு. தாரகாசுரன் தனது எல்லைகளை எப்போதோ மீறிவிட்டான். இப்போது அவன் கொடுமைகளும் எல்லை மீறிவிட்டன. பரம்பொருள் சிவனின் வசிப்பிடமான கைலாயத்தின் மீது படையெடுக்க ஆயத்தமாகிறான். பிரம்மாவின் எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தி மீண்டும் சொர்க்கத்தின் மீது படையெடுக்க திட்டமிடுகிறான். அவன் மூவுலகையும் வெல்ல நினைக்கிறான் பிரபு. அதற்கு வழி செய்யுங்கள். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். தாரகாசுரனுடைய முடிவு நெருங்கிவிட்டது. உங்களுக்கும் தெரிந்திருக்கும், சிவனின் மகன் கார்த்திகேயன் கைலையை அடைந்து விட்டான். ஆம் பிரபு, குமாரன் கார்த்திகேயன் கைலையை அடைந்து விட்டான். ஆனால் அவனை தாரகாசுரனிடம் அழைத்துச் செல்ல வேண்டுமே. அதற்கு கார்த்திகேயனை தேவர்களின் சேனைக்கு சேனாதிபதி ஆக்க வேண்டும். அவன் இந்த பதவியில் அமர்வானா? அதற்கு முன் சிவபார்வதியின் ஆணை அவசியம். தாங்கள் அனைவரும் கையிலே சென்று சிவபார்வதியிடம் வேண்டுங்கள். அவர்கள் உங்களுக்கு அனுமதி தருவார்கள். அதன் மூலம் கார்த்திகேயனை சேனாதிபதி பதவியில் அமர்த்த முடியும். மகேஸ்வரனும் அன்னை பார்வதியும் நமக்கு அனுமதி அளிப்பார்களா? வேண்டுகோளை ஏற்பார்களா? இல்லை என்று கூற என்ன காரணம் இருக்கிறது? குமாரன் கார்த்திகேயன் இப்பொழுது பாலக நிறைவா? அன்னை தந்தையுடைய பாசம் இதற்கு இடையூறாக இருக்காதா? நிச்சயம் இருக்கும். பாசத்தை தவிர மகேசனுக்கு உண்மை என்னவென்றும் தெரியும். அதாவது எதிர்காலத்தில் நடக்கப் போவது. பிரபு, எனது தாழ்மையான வேண்டுகோள், தேவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தாங்களும் கைலை வர வேண்டும். தங்களது தயவு வேண்டும். நாங்கள் அனைவரும் தங்கள் தலைமையில் தான் கைலை செல்வோம். அதன் மூலம் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தேவர்களான எங்களின் விருப்பம் இதுதான் ஸ்ரீஹரி. உங்கள் விருப்பம் இதுவென்றால் நானும் உங்களுடன் கையிலே வர தயார். பல்லாண்டுகளுக்கு பிறகு சிவபார்வதி தமது மகனை காண்கிறார்கள். அவர்கள் மகன் மீது பாசத்தை பொழிவார்கள். இந்நேரத்தில் அவர்களிடம் மகனை சேனாதிபதியாக்கி போருக்கு அனுப்பி தாரகாசுரனை வதம் செய்ய கோருவது சரியானது அல்லதான். ஆயின் நிலைமையை காண்கின்ற பொழுது இது சரிதான். வாருங்கள், கையிலே செல்வோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தாயே, 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 என்னை விடுங்கள். என்னை விடுங்கள் தாயே. இல்லை மகனே, இல்லை. தாயே, என்னை விடுங்கள். உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். தாயே, நான் உங்களை விட்டு பிரியவில்லை. என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள் தாயே. அவர்களும் இப்படிதான் செய்தார்கள். தங்களைப் போலவே இருக்க கட்டி அணைத்து பிறகு கன்னத்திலும் மெல்ல தட்டுவார்கள். முத்தமும் இவ்வாறுதான். அப்படியா? புரிந்து விட்டது. நீ கார்த்திகை தாய்களை பற்றி தானே கோருகிறாய்? ஆம் தாயே, மீண்டும் அவர்களை காண ஆவலாக உள்ளது. என்னிடம் வந்த பிறகும் அவர்களை காண ஆவலாய் உள்ளதா? அவர்களை விட என் பாசம் குறைந்ததா? இல்லை தாயே, அதை கூறுவது என்பது மிகவும் கடினம். உன்னைப் போலவே அவர்களும் பாசம் வைத்துள்ளார்கள். என் விருப்பம் என்னவென்றால் அவர்களை இங்கு அழைக்க வேண்டும். சந்தியுங்கள். நானும் அவர்களை பார்ப்பேன் அல்லவா? அவர்களை அழைப்பீர்கள் அல்லவா? ஆம், நிச்சயமாக. மகனே, நீ அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளாய். நானும் தான். பல வருடங்களாக அந்த 6 தாய்கள் அதிக பாசத்தை பொழிந்து உன்னை வளர்த்து ஆளாக்கியுள்ளார்கள். அந்த 6 தாய்களை என்னாலும் உன்னாலும் அழைக்க முடியாது. புரிந்து கொள். நான் உனது தந்தையிடம் கூறி அவர்களை இங்கு அழைக்க சொல்கிறேன். அதனால் அவர்கள் உன்னுடனும் நீ அவர்களுடனும் சிறிது காலம் கழித்திருக்கலாம்.
நாங்கள் தங்கள் மகன் கார்த்திகேயனை தரிசிக்க வந்தோம். என்னை தரிசிக்கவா? என்னை தரிசிக்க வந்துள்ளவர்கள் யார்? ஹரஹர மகாதேவா! நாங்கள் தங்கள் குமாரன் கார்த்திகேயனை தரிசிக்கும் எண்ணத்துடன் வந்துள்ளோம். நான் தரிசனத்துக்கு ஏற்றவனா? இவர்கள் யார்? என்னை தரிசிக்க வேண்டிய அவசியம் என்ன தாயே? இவர்கள் தேவர்கள் கார்த்திகேயா. நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் தாயே. அனைவரும் தேவர்களை தரிசிக்க விரும்புவார்கள். தேவர்கள் என்னை தரிசிக்க விரும்புவதால் நான் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி விடுகிறேன். வாருங்கள். பிரம்மதேவா, ஸ்ரீஹரி விஷ்ணு, தேவர்களே, குரு பிரகஸ்பதி, தாங்கள் கைலைக்கு வர வேண்டும். தாங்கள் இங்கு குமரன் கார்த்திகேயனை தரிசிக்க வந்துள்ளீர்களா அல்லது ஆசீர்வதிக்கவா? அவன் தங்கள் ஆசிக்கு ஏற்றவன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் ஆசீர்வாதம் அளித்த பிறகு வேறு எதுவுமே தேவையில்லையே. உண்மையை கூற வேண்டுமென்றால் ஈசனே, நாங்கள் தேவசேனாதிபதியை தரிசிக்க வந்துள்ளோம். தேவர்களின் சேனாதிபதியா? தேவாதி தேவா, தங்களின் வினாவை கேட்டு ஆச்சரியப்படுகிறோம். காலத்தின் உண்மையை அறியாதவரைப் போலல்லவா கேட்கிறீர்கள்? காலத்தின் உண்மையா? ஆம் பரமேஸ்வரா, தாரகாசுரனுடைய வதம் சிவனுடைய மகன் கையால் தான் நிகழும். தாரகாசுரனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. குமரன் கார்த்திகேயன் சிவனின் மகனாக பிறந்திருக்கிறான். அவன் கைகளால் தாரகாசுரன் அழியும் காலமும் நெருங்கிவிட்டது. ஆம், அந்த அரக்கன் பிரம்மாவின் வரத்தை தவறாக பயன்படுத்தி அவர் வரத்தையும் தனது தவத்தையும் பயனில்லாமல் வீணடித்து விட்டான். பிறகு அவன் அழிவு நிச்சயம்தான். இந்த கோரிக்கையுடன் தான் தேவர்கள் என்னிடம் வந்தனர். தாங்கள் குமரன் கார்த்திகேயனை தேவர் சேனையின் சேனாதிபதியாக்க அனுமதி அளிக்க வேண்டும். அவன் கைகளால் தாரகாசுரனுக்கு அழிவு நிச்சயம். தேவி பார்வதி, தேவர்களின் வருகையில் மகிழ்ச்சி இல்லையா? எவ்வாறு இருக்கும்? என்னிடமிருந்து என் மகனை பிரிக்கல்லவா வந்திருக்கிறார்கள். இல்லை பார்வதி, இது தங்களின் பிரமை. பிரம்மையா? என்ன பிரம்மை? என் காதலையே கேட்டேனே. தாங்கள் என் மகன் கார்த்திகேயனை தேவர் சேனையின் சேனாதிபதியாக்கி தாரகாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று ஈசனிடம் கூறினீர்களே. தேவி, நான் இப்பொழுது கூறியது, தாங்கள் கேட்டது தேவர்களின் முடிவு அல்ல, விதியின் முடிவு. நடக்கப் போவது குமரன் கார்த்திகேயன் பிறப்பிற்கு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. தாரகாசுரனுடைய வதம் கார்த்திகேயன் மூலம்தான். இதை வேறு விதமாக கூற வேண்டுமானால் தேவி, குமரன் கார்த்திகேயனின் பிறப்பு தாரகாசுரனை அழிக்க ஏற்பட்டுள்ளது. தாங்கள் தேவர்களாக இருந்தும் ஏன் நடவாததை கூறுகிறீர்கள்? இந்த பாலகன் எங்கே? அந்த பலம் கொண்ட அரக்கன் எங்கே? இந்த சிறு பாலகனுக்கும் அந்த மகா பயங்கர அரக்கன் தாரகாசுரன் பலத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என்ன? தேவி, இதை தாங்கள் அறிய வேண்டும். அந்த கொடிய அதர்மம் கொண்ட பாவி நியாயத்தின் எதிரி தாரகாசுரன் எங்கே? இந்த தேவாதி தேவன் பரமதேவன் சத்தியம் சிவம் சுந்தரத்தின் வடிவான சிவனின் மகன் எங்கே? வயது வித்தியாசத்தை பற்றி நினைக்காதீர்கள் தேவி. நேர்மை வஞ்சம், தர்மம் அதர்மம், பாவ புண்ணியத்தின் வித்தியாசத்தை காணுங்கள். உலகநாயகி பார்வதி, உலகநாதன் சிவன் ஈன்றெடுத்த குமரனை அந்த கொடியவன் எதிர்க்க முடியுமா? நிச்சயம் முடியாது தேவி, நிச்சயம் முடியாது. தாங்கள் கூறுவது அனைத்தும் உங்கள் அனைவரின் மகிழ்ச்சிக்காக. ஆனால் என் மனம் இதை ஏற்கவில்லை. நான் என்னுடைய மகனை போருக்கு ஒரு காலம் அனுப்ப அனுமதிக்க மாட்டேன். தைரியமாக இரு தேவி. நாம் ஸ்ரீஹரி விஷ்ணு கூறியதை பற்றி சற்று யோசிக்க வேண்டும். ஆம் தேவி, இல்லை என்றால் தாரகாசுரன் அதிக சக்தி கொண்டவனாக மாறி தேவர்களை விரட்ட மறுபடியும் நிச்சயம் முயற்சி செய்வான். அவன் இப்பொழுதே படையெடுப்புக்கு தயாராகிவிட்டான். சரியான நேரத்தில் அவனை வதம் செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் பல துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவன் உண்மையை தெரிந்து கொண்டு விட்டான். அவனுடைய வதம் சிவனுடைய மகனால் தான் நடக்கும் என்று. இப்பொழுது அந்த கோடிய தாரகாசுரனுக்கு குமரன் கார்த்திகேயனுடைய தாய்
அவனை வதம் செய்ய அனுமதிக்கவில்லை என்று தெரிந்தால் அவன் தடை எதுவும் இல்லாமல் இன்னும் கொடுமைகளை செய்வான். இந்த உண்மையை அறிந்து இனி தாரகாசுரன் தடையின்றி கொடுமை புரிவான் என்று என்னுடன் விவாதித்து தாங்கள் என் மகன் மீது இருக்கும் பாசத்தை அகற்ற முடியாது. நான் தெளிவாக கூறுகிறேன், கார்த்திகேயன் தாரகாசுரனை வதம் செய்ய செல்ல மாட்டான். இவன் என்னுடைய மகன், இவன் சிறு பாலகன். இதை தவிர உங்களுக்கு கூற எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூற விரும்பவும் இல்லை. தாயே பார்வதி, எங்கள் நிலை என்னவாகும்? நாங்கள் பல்லாண்டுகளாக சிவனின் மகனை எதிர்பார்த்திருந்தோம். திருமணத்திற்கு பிறகும் கூட கைலாய மாளிகையில் இறைவன் சங்கரனும் ஆம் தேவி, இது உண்மைதான். தேவகணங்கள் பல்லாண்டுகளாக காத்திருந்தார்கள். சிவனுக்கு மகன் பிறந்த பிறகு தாரகாசுரனுடைய முடிவு நிச்சயம் என்று. எதற்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள்? அதற்கென்ன அவசியம் இருந்தது? தாரகாசுரனின் வதம் ஏன் சிறு பாலகனால் நடக்க வேண்டும்? தாங்கள் உள்ளீர்கள், பிரம்மதேவர் இருக்கிறார், தேவராஜன் உள்ளார், ஈசன் இருக்கிறார், இன்னும் வலிமை வாய்ந்த தேவர்கள் இருக்கிறார்கள். ஒரே நொடியில் ஒரே தாக்குதலின் மூலம் தாரகாசுரனை வதம் செய்யலாமே. பிறகு குமரன் கார்த்திகேயனுக்காக ஏன் காத்திருந்தார்கள்? இதற்கும் காரணம் இருக்கிறது தாயே பார்வதி. நானும் தான் கேட்கிறேன், அந்த காரணம் என்ன? பிரம்மதேவர் தாரகாசுரனுக்கு வலிமை பொருந்தியவனாகவும் வரமளித்தார். வலிமை பொருந்தியவனாகும் வரத்தை அளித்தாரா? அந்த அரக்கனுக்கா? அந்த தாரகாசுரனுக்கா? அவனுக்கு நியாயம், நீதி, நேர்மை, தர்மம், உண்மை, அன்பு இவைகளை பற்றி எதுவும் தெரியாதே. அவனது லட்சியம் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்து கேளிக்கைகளில் கழித்து தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதுதானே. உலகிற்கு நன்மை செய்வதை பற்றி அவன் நினைப்பானா? அதை பற்றி யோசிக்கும் சக்தியும் யுக்தியும் இல்லாதவன் தானே. அவனுக்கு வலிமை பொருந்தியவனாகும் வரத்தை அளித்தாரா? மும்மூர்த்திகளும் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? யாருக்கு தகுதி இல்லையோ அவர்களுக்கு ஏன் இந்த வரங்களை அளிக்கிறீர்கள்? பிறகு அதனால் துன்பங்கள் வரும்போது அங்கும் இங்கும் அலைகிறீர்கள். தவறு செய்தவர்கள் தாங்கள். இந்த தவறுக்காக தவறு செய்யாதவர் இப்படிப்பட்ட துன்பங்களை ஏன் அனுபவிக்க வேண்டும்? தேவி, தேவராஜன் இன்னும் முழுமையாக காரணத்தை கூறவில்லை. அதாவது இன்னும் பல காரணங்கள் உள்ளதா? கூறுங்கள் தேவராஜா, இன்னும் என்ன காரணங்கள் உள்ளன? எதற்காக இங்கு தேவர்கள் எல்லோரும் கோரிக்கையுடன் வந்திருக்கிறீர்கள்? எனது தாய் பாசத்தை சோதிக்க வந்திருக்கிறீர்களா? இல்லை தாயே பார்வதி, நாங்கள் தங்களின் பாசத்தை சோதிக்க வரவில்லை. நாங்கள் தங்களிடம் வேண்டுகிறோம். பிரம்மதேவர் தாரகாசுரனுக்கு வலிமை பொருந்தியவனாகும் வரத்தை அளித்தார்தான். ஆனால் அந்த வரத்திற்குள் ஒரு தடையையும் வைத்தார். அவன் வதம் சிவனுக்கு பிறக்கும் மைந்தனால் தான் நடக்கும் என்பதுதான் அது. ஆம் பார்வதி, பிரம்மதேவன் அந்த வரத்தை அளித்த பிறகு தாரகாசுரனுக்கு அவர் இந்த தடையை ஏற்படுத்தி இராவிட்டால் எனது சக்கரமும் ஈசனின் திரிசூலமும் அவனை எப்பொழுதோ அழித்திருக்கும் அல்லவா? இருந்தாலும் அரக்கர்களை அழிப்பதற்கு ஈசனின் மகன் சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டியது மிக்க அவசியம். ஆம், இனிமேல் நான் அந்த வித்தைகளை கற்றுக்கொள்வேன். அனைவரும் என்னை பாலகனாக நினைக்கிறார்கள். அதிலும் என் தாய் என்னை மிகவும் சிறுவனாக நினைக்கிறார்கள். நான் சிறுவன், இது உண்மைதான். நான் யாருடைய மகன்? மிக சக்தி வாய்ந்த சிவனுக்கும் மிக கருணையுள்ளம் கொண்ட பார்வதிக்கும் பிறந்தவன். ஆகையால் நான் அந்த அரக்கனை அழித்தல் அவசியம். அவன் ஏதும் அறியாதவர்களை அழிக்கிறான். குமரன் கார்த்திகேயன் வாழ்க! குமரன் கார்த்திகேயன் வாழ்க! குமரன் கார்த்திகேயன் வாழ்க! தாயே, என்னை வாழ்த்தியும் விட்டார்கள். போருக்கு செல்ல எனக்கு அனுமதி அளியுங்கள் தாயே. தந்தையே, தாயிடம் கூறுங்கள், அவர் அனுமதி அளிக்க வேண்டும். தாயே. இல்லை மகனே, இல்லை. என் மனம் ஒப்பவில்லை. சக்தி என்ற பெயர் கொண்ட தாயே, உங்கள் மகனான என்னை சக்திசாலி ஆக்க வேண்டும். என்னை பலவீனமாக்காதீர்கள். கார்த்திகேயா,
ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய்? தாயே, தாங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். உனது இந்த புன்னகைக்கு சரி என்றுதானே அர்த்தம்? தாயிடமே தந்திரமா? இல்லை, வீரத்தை காட்ட விரும்புகிறேன். அரக்கர்களை எல்லாம் வதம் செய்து எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அன்னை தந்தையின் ஆசீர்வாதம்தான் மகனை வலிமை பொருந்தியவனாக ஆக்கும் என்று. ஒரு மகனுக்கு சிவசக்தியின் ஆசீர்வாதம் இருந்தால் அவனை எவரால் தோற்கடிக்க முடியும் என்று கூறுங்கள் தாயே. கார்த்திகேயா, எனக்கு வாய்ப்பு தாருங்கள் தாயே. பிறகு அனுமதி, அதன் பிறகு ஆசீர்வதியுங்கள் தாயே. இல்லை என்றால் இந்த மூன்றில் ஒன்று, அந்த ஒன்றிலேயே எல்லாம் கிடைத்துவிடும் தாயே. இவ்வாறு பேச நீ எங்க கற்றாய்? கற்பது என்ன? ஞானி, தியானி, தெய்வ பெற்றோர்களின் மகன் அல்லவா தாயே? நான் எனது பெற்றோர்களின் பெயரை இந்த ஜகத்தில் விளங்க வைக்க முடிவு செய்து விட்டேன். அதை நான் தேவர்களுக்கு நன்மை செய்து உலகிற்கு எடுத்து காட்டுவேன். இனி தாமதம் வேண்டாம் தாயே. இது எனக்கு மிகவும் கடினமான செயல் மகனே. இந்த ஜகத்தில் உள்ள துன்பங்களை போக்கும் பெற்றோர்களின் மகன் நான். பிறகு இதில் கடினம் என்ன? சிவனின் மகன் கூட சிவ வடிவம் தானே. அரக்கர்களால் சிவனின் பேரை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. சிவனின் மகனை சகித்துக் கொள்வார்களா? கவலை வேண்டாம் தாயே. நான் சிரித்துக்கொண்டே செல்வேன், விளையாடிவிட்டு திரும்பி வருவேன். மகனே, நான் தேவர்களின் வாதத்தை யோசிக்கவில்லை. ஆனால் உனது பராக்கிரமத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தாயே, இனி ஒன்று செய்யுங்கள். எனது வாதத்தை யோசியுங்கள். தேவர்களின் பராக்கிரமத்தில் நம்பிக்கை வையுங்கள். தேவர்களும் என்னுடன் போருக்கு வருவார்கள். தேவி, வாதம், பராக்கிரமம், நம்பிக்கை எல்லாமே சரிதான். ஆனால் உண்மை என்ன? தாரகாசுரனின் வதம் கார்த்திகேயனால் தான் நிகழ வேண்டும். உனது பாசமும் மகன் மீதுள்ள சந்தேகமும் அவனை பற்றிய பாதுகாப்புணர்வும் சரிதான். குமாரன் கார்த்திகேயன் மூலம் தாரகாசுரன் மாளப்போகும் செயலானது மிகச்சிறந்தது. எல்லா தேவர்களின் ஆதரவு இவனுக்கு இருக்கிறது. ஆகையால் எனது விருப்பம், நீ உனது எல்லா சந்தேகங்களையும் விட்டுவிட்டு குமரன் கார்த்திகேயனை ஆசீர்வதித்து இவனை போருக்கு அனுப்பு. ஜகத்தின் நன்மைக்காக தந்தையின் சொற்களை ஏற்று எனக்கு அனுமதி தாருங்கள் தாயே. ஓம் பதராங்காரே கார்த்திகேயன், குமரன் கார்த்திகேயன், குமரன் கார்த்திகேயன். பிரிய தேவர்களே, உங்கள் விருப்பத்தையும் காலத்தின் தேவையையும் இயற்கையின் நியதியையும் அனுசரித்து குமாரன் கார்த்திகேயனை தேவர்களின் சேனைக்கு சேனாபதியாவது அவசியமாகிறது. நான் குமாரன் கார்த்திகேயனை தேவர்களின் சேனைக்கு சேனாதிபதியாக அறிவிக்கிறேன். தேவசேனாதிபதி குமரன் கார்த்திகேயன், தேவசேனாதிபதி குமரன் கார்த்திகேயன், தேவசேனாதிபதி குமரன் கார்த்திகேயன். மகனே, பெரியவர்களிடமும் தேவர்களிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்.
தாரகாசுரனை வதம் செய்ய உனக்கு இது உதவியாயிருக்கும். ஜகத்தில் எல்லா சக்திகளும் இதில் உள்ளது. பெற்றுக்கொள். வெற்றி உனதே. படைப்பின் நாயகனான பிரம்மதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள். எனது லட்சியத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும். இந்தா, இது பிரம்மாஸ்திரம். எதிரியிடமிருந்து இது உன்னை காக்கும். எனது ஆசீர்வாதம் உனக்குண்டு. என் வணக்கத்திற்குரிய ஸ்ரீஹரி விஷ்ணு அவர்களே, எனக்கு சக்தி அளியுங்கள். குமரா, நீயே சக்தியின் வடிவம். இதுதான் வெற்றி மாலை. இதுவே உனது வெற்றியாக அமையும். அதோ பார் மயில். இனி அதுதான் உன் வாகனம். தேவராஜன் இந்திரனுக்கு என் வணக்கம். குமரா, இந்த வில்லம்பு இது தாரகாசுரனை வதம் செய்ய உனக்கு உதவி செய்யும். வணக்கம். வெற்றி எப்பொழுதும் உன் பக்கமே குமரா. புகழுடன் திரும்புவாய். வணக்கம். குமரா, இதை வைத்துக்கொள். இது உன்னிடம் இருந்தால் மரணம் உன்னை ஒருபோதும் நெருங்காது. மகேஸ்வரா, நல்ல நேரம் நெருங்கிவிட்டது. குமாரன் கார்த்திகேயன் செல்ல அனுமதி அளியுங்கள். குமாரா, சென்று வா மகனே. என்ன? சிவனின் மகனா? குமரன் கார்த்திகேயனா? தேவர் சேனையின் சேனாதிபதியா? என்னை அழிக்கப் போகிறானா? என்னையா? அந்த சிவனின் மகனா? ஆமா மன்னரே, சிவனின் மகன். எனது காலன் சிவமகனா? ஏதாவது வழி செய்யுங்கள், அவனை அழிக்க வேண்டும். என்ன செய்வது? எதிர்க்க வேண்டும். போர் செய்கிறேன். அந்த சிறுவனுக்கு என்ன தைரியம்? அரக்க வேந்தனுடன் போர் புரிவானா? அவனுக்கு தெரியாதா நான் பிரம்மதேவனிடம் வரம் பெற்றவர் என்று? வெற்றி எனதே, வெற்றி எனதே. தாங்கள் சிறிதும் பயம் கொள்ள தேவையில்லை மாமன்னரே. நாங்கள் அனைவரும் உங்களுடன் வருகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து தேவர்களின் சேனையை அழிப்போம். ஆம் மன்னரே, கவலை வேண்டாம். வெற்றி நம் பக்கம்தான். தாங்கள் போருக்கு ஆணையிடுங்கள். நாங்கள் தேவர் சேனையை துவம்சம் செய்கிறோம். இனி நாம் கார்த்திகேயன் மீது தாக்குதல் நடத்தியே தீர வேண்டும். போர் முரசு கொட்டுங்கள். மாவீரர் தாரகாசுரன் வாழ்க! மாவீரர் தாரகாசுரன் வாழ்க!
இந்த தேவகணங்களின் மதி மழுங்கி விட்டதா? பால் குடிக்கும் பாலகனை சேனாதிபதியாக்கி என் முன் நிறுத்தி விட்டார்கள். இவனை கொன்றால் எனது வீரத்திற்கு களங்கம் தானே. இவனை கொல்வது எனக்கு அழகானதா? அழகு மற்றும் அழகு இல்லாததை பற்றி பேசுவது உனக்கு அழகல்ல தாரகாசுரா. நீ இதுவரை ஏதும் அறியாதவர்களை கொன்றிருக்கிறாய். அது அழகானதா? நீ அவர்களை கொன்று குவித்த பொழுது இந்த எண்ணம் எழவில்லையா? நீ அநியாயமாக அநீதியாக மற்றவர்களின் அதிகாரத்தை பறித்தாய் அல்லவா? அப்பொழுது உனக்கு இந்த அறிவு இல்லையா? அட, நீ கிளியை போலல்லவா பேசுகிறாய்? கிளியை போல நான் பேசுவதை கேட்டாய் அல்லவா? சிங்கத்தை போல சீறுவதை காணவில்லை. அதையும் கண்டுவிடு. சரிதான். தேவர்கள் உனக்கு தந்திரமாக பேசவும் கற்றுக் கொடுத்தார்களோ? காயமடைந்தவர்களைப் போல புறமுதுகிட்டு ஓட கற்றுக் கொடுத்தார்களா? இதற்கு நான் பதில் கூற மாட்டேன். இந்த போரின் முடிவு பதில் கூறும். நீ பிரம்மதேவரிடம் எனது கைகளால் மடியும் வரத்தை பெற்று இருக்கிறாய். ஆகையால் இதன் முடிவு உனக்கும் தெரியும் துஷ்டனே. துஷ்ட பாலகனே, உனக்கு என்ன தைரியம்? தாக்குங்கள்! தாக்குங்கள்! ஓம் நமச்சிவாய.
தாயே, தந்தையே, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இறைவன் மகேசன், கைலைநாதன் சிவசங்கரன், வெற்றி வீரர் கார்த்திகேயன், வெற்றி வீரர் கார்த்திகேயன். குமரா கார்த்திகேயா, இந்த வெற்றி கொடிமரம் உனது வெற்றியின் சின்னம். ஆம், இது வரலாற்றில் உனது வெற்றியை நினைவு கூறும் குமரா. இப்பொழுது உலக நன்மைக்காக சிவலிங்கத்தை அமைக்க வேண்டும். நிச்சயம். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ஏ பரம்பொருளே மகேஸ்வரா, மூவுலகநாதனே, மரணத்தை வென்றவனே, சிவசங்கரனே, நான் உங்கள் நாமத்தை ஜபித்து தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். உலக நன்மைக்காக சிவலிங்க வடிவத்தில் இங்கு தோன்றி தேவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். பிரதிஜேஸ்வரர், கபாலீஸ்வரர், குமாரேஸ்வரர், இந்த பெயர்களை கொண்டு தோன்றுங்கள் தேவாதி தேவா. பிரதிஜேஸ்வரர், கபாலீஸ்வரர், குமரேஸ்வரர், பரம்பொருள் சிவசங்கரர், இறைவன் பிரதிஜேஸ்வரர், இறைவர் கபாலீஸ்வரர், இறைவர் குமரேஸ்வரர். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இறைவன் ஸ்தம்பேஸ்வரர், இறைவன் ஸ்தம்பேஸ்வரர். 4 சிவலிங்கங்களும் மக்களுக்கு முக்தி அளிக்கும். இந்த வெற்றியானது அன்னை தந்தை ஆசீர்வாதத்தின் பலன்தான். வாருங்கள், கையிலே செல்வோம். வாருங்கள். இறைவன் சிவசங்கரன், கௌரி சங்கரன், வெற்றி வீரன் கார்த்திகேயன். அன்னை தந்தையின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நன்மை அளிக்கக் கூடியது. இதில் சந்தேகமில்லை. தந்தை மகேசனும்
தாய் பார்வதியும் அளித்த ஆசீர்வாதத்தால் தான் தாரகாசுரனை வதம் செய்து தேவர்களை பயத்திலிருந்து கார்த்திகேயன் விடுவிக்கிறான். கார்த்திகேயன் ஸ்தாபனம் செய்த 4 ஜோதிர்லிங்கங்கள் இன்றும் மனித குலத்திற்கு தாய் தந்தையின் ஆசியால் எதையும் முடிக்க முடியும் என்று எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. வெற்றி கொடி நாட்டிய பிறகு ஏற்பட்ட 4 ஜோதிர்லிங்கங்களின் பெருமையால், அதன் தரிசனத்தால், அதன் ஆசியால் தற்காலத்தில் அனைத்து மக்களும் நன்மை பெறுவர் என்பது நிச்சயம். தேவசேனாதிபதி கார்த்திகேயன், வெற்றிவேந்தன் குமரன் கார்த்திகேயன், மாவீரன் பார்வதி மைந்தன் கார்த்திகேயன். தந்தையே வணக்கம். எனது மகன் வெற்றியுடன் வந்துள்ளான். இந்த வெற்றி என்னுடையது அல்ல, தாயின் ஆசிக்கும் தந்தையின் சக்திக்கும் கிட்டிய வெற்றி தாயே. சிவகுமாரன் கார்த்திகேயன், தேவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இனி பயமில்லாது ஸ்வர்க்கத்துக்கு திரும்புங்கள். இப்பொழுது நிம்மதியை கெடுத்தவன், நமது அமைதிக்கு பங்கம் விளைவித்தவன் தாரகாசுரன் மடிந்து விட்டான். இனி முழு பாதுகாப்புடன் எல்லோரும் செல்லுங்கள். நாராயண நாராயண, முழு பாதுகாப்பா? ஆம் தேவரிஷி, இனியும் தங்களுக்கு தேவர்களின் பாதுகாப்பை பற்றி சந்தேகமா என்ன? கூறுங்கள் தேவரிஷி, இனியும் என்ன தடை? பாதுகாப்பு தடை, இவை இரண்டும் வருவதற்கு நேரம் காலம் கிடையாது தேவராஜா. நாரதா, நீ தேவராஜனை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறாய். கூற விரும்புவதை தெளிவாக கூறு. நான் கூற என்ன இருக்கிறது மகாதேவா? திருமூர்த்திகள் தான் இதை கூற வேண்டும். தாங்கள் கூற விரும்புவதை சில சமயம் நான் கூற வேண்டியுள்ளது. நாராயண நாராயண. தேவராஜா, எனது கருத்து என்னவென்றால், தாரகாசுரன் மாண்டான் என்று நினைக்காதே. மீண்டும் அவன் போன்ற அரக்கன் ஒருவன் தோன்றி சொர்க்கத்தின் மீது படையெடுத்து வரலாம் அல்லவா? தேவரிஷி, தங்கள் கருத்து, கணிப்பு இவைகளை கொண்டு கூறுங்கள். எதிர்காலத்தில் அவ்வாறு நடக்குமா? நாராயண நாராயண. தேவராஜா, நீ குறிப்பறிந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்பை கையில் தொடாதவரை அது நமது கைகளை சுடுமா என்ன? ஆனால் அதை நமது கைகளால் தொட்டுவிட்டாலோ அது நம்மை எரிக்காமல் காத்துக்கொள்வது கடினமான செயலாகிவிடும் தேவராஜா. தேவராஜா, நாரதனின் உட்பொருள் நற்செயலுக்கு நற்பயனும், தீமைக்கு கெடுதலும் கிடைக்கும். நல்லெண்ணம், கடமை இவைகளை மறந்து நாம் செயல்பட்டால் எங்கு எப்பொழுது அரக்கர்கள் உருவாகி நமக்கு துன்பம் அளிப்பார்கள் என்பதை நாம் அறியவே மாட்டோம். அதாவது ஆடல் பாடல் கேளிக்கைகளில் தமது நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காமல் நாம் நன்மை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். என்ன நாரதா, இதைத்தானே கூற விரும்பினாய்? அனைத்தும் அறிந்த மும்மூர்த்திகளும் அறியாதது என்னதான் இருக்கிறது பிரபு? நாராயண நாராயண. இனி இங்கு நான் வெற்றி விழாவை கண்டுவிட்டேன். இனி நட்சத்திர லோகத்திற்கு நான் செல்ல வேண்டும். அங்குள்ள 6 கார்த்திகை பெண்களை காண வேண்டும். அவர்கள் கார்த்திகேயனை காண தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாராயண நாராயண. கார்த்திகேயன் பிரிவு நம்மை மிகவும் வாட்டுகிறது. ஜகத்தில் எல்லா தாய்களுக்கும் இப்படித்தான். ஒரு தாயின் மகன் அவளை இப்படி விட்டுவிட்டு சென்றால் அவள் மனம் வருத்தமடையும். ஜகத்தில் உள்ளவர்களை பற்றி பேசி நமக்கு என்ன லாபம்? மனம் அமைதி அடையும். கார்த்திகேயனை கண்டால்தான் நமது மனம் அமைதி அடையும். அதற்காக நாராயண நாராயண நாராயண
ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. தேவர்ஷி தாங்களா? வணக்கம். நலமுண்டாகட்டும். தாங்கள் நாராயணனின் நாமத்தை கூறி மனதில் அமைதி கொள்கிறீர்கள். எங்களுக்கும் ஒரு வழி கூறுங்களேன். குமரன் கார்த்திகேயன் இல்லாமல் எங்கள் வாழ்வில் பிடிப்பே இல்லை. தேவிகளே, உங்கள் மகன் நாளுக்கு நாள் அதிக அழகுள்ளவனாகிறான். ஆனால் நீங்களோ வருந்துகிறீர்கள். அதாவது தேவிகளே, இதுதான் யதார்த்தம். யதார்த்தம். தங்கள் மகன் கார்த்திகேயன் மாவீரன் தாரகாசுரனை வதம் செய்து அரக்கர் சேனையையே வெற்றி கொண்டான். தேவலோகம் முதல் கைலை வரை அவனை வாழ்த்தி கோஷமிடுகிறார்கள். நாராயண நாராயண. கார்த்திகேயன் தாரகாசுரனை வதம் செய்தானா? அவனையும் சேனாதிபதியையும் சேனையையும் வெற்றி கொண்டான். நாம் நமது மகனை காண வேண்டும். அவனுக்கு வாழ்த்து கூற வேண்டும். ஆசியும் அளிக்க வேண்டும். நாராயண நாராயண. தங்கள் அனைவருக்கும் தான் வாழ்த்து கூற வேண்டும். அவனை தாங்கள் கைலைக்கு அனுப்பியிராவிட்டால் குமரன் கார்த்திகேயன் அவனை எவ்வாறு வதம் செய்திருப்பான்? நாம் விரைவில் கைலை செல்ல வேண்டும். பின் ஏன் தாமதம்? வா. பிறகு என்ன ஆயிற்று குமரா? என்ன ஆகும்? தாரகாசுரன் என்னை கண்டு சிரித்தான், பெரிதாக சிரித்தான். நானும் அவனை கண்டு சிரித்தேன். நானும். ஆனால் குமரா, உனக்கு ஏன் சிரிப்பு வந்தது? அடடே, நான் தாரகாசுரனிடம் இதை பற்றி கேட்கவே இல்லையே. ஏய் தாரகாசுரா, உனக்கு ஏன் சிரிப்பு வந்தது என்று பிறகு என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? சிரிப்பு தானாக வருகிறது. அவனை கண்டு நானும் சிரித்தேன். உங்களுக்கும் சிரிப்பு வந்து விட்டதே இல்லையா? இருந்தும் குமரா, தாரகாசுரன் சிரித்ததற்கு காரணம் நிச்சயம் இருந்திருக்கும். ஆம், காரணம் நிச்சயம் இருந்திருக்கும். அவன் என் கையால் மடிந்ததற்கும் காரணம் இருக்கிறது அல்லவா? என்னை கண்டு சிரித்தவன் இந்த சின்னஞ்சிறு பாலகன் ஆகிய இவன் என்னிடமா மோத போகிறான் என்று நினைத்திருப்பான். உண்மையில் குமரா, நீ அவனுடன் மோதி அவனை கொன்றாய். இந்த விஷயம் உனக்கு தெரிகிறது, அவனுக்கு தெரியவில்லையே. அவன் மரணம் அடைந்தான். அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இறந்த பிறகுமா தெரியவில்லை? அட, என்ன சிறுபிள்ளை போல் பேசுகிறாய்? கேள், நானும் ஒரு பாலகன்தான். நான் எய்த ஆயுதத்தின் மூலம் அவன் மரணம் அடைந்தான். இருந்தவனுக்கு தான் இறந்து விட்டேன் என்று எவ்வாறு தெரியும்? அவனது கதியை கண்டாயா? யுத்தம் தொடங்கியது அவனது ஆணவத்தில், யுத்தம் முடிந்தது அவனது மரணத்தில். ஆணவத்தால் சிரித்தால் இவ்வாறுதான் நடக்கும். நாராயண நாராயண. தேவரிஷியே வணக்கம். தேவரிஷியே வணக்கம். நலமுண்டாகட்டும். நீடூழி வாழ்க. அமருங்கள் தேவரிஷி. நந்தி தேவா, நீயோ அல்லது இந்த ஜகத்தில் உள்ள மற்றவர்களோ நாரதன் ஓரிடத்தில் அமர்ந்து பார்த்திருக்கின்றீர்களா? நந்தி, சுற்றி கொண்டிருப்பதுதான் எனது வேலை என்று ஆகிவிட்டது. என்ன செய்வது? இந்த கூட்டம் ஏன் கூடியுள்ளது? என்னிடம் சிறிது கூறுவீர்களா? குமரன் யுத்தத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தான். இல்லை தேவரிஷி, நான் ஒன்றும் கூறவில்லை. அவர்கள் தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அற்புதம்! என்ன ஆச்சரியம்! நீ கூறாமலேயே சிவகணங்கள் கேட்டார்களா? நாராயண நாராயண. ஆயினும் குமரா கார்த்திகேயா, ஒரு செய்தி யாரும் கூறாமலேயே நட்சத்திர லோகத்திற்கும் சென்று விட்டது. உனது தாய்கள் அறுவரும் தாரகாசுரன் மாண்டதை அறிந்து கொண்டனர். தாய்களா? எதுவுமே கூறாமல் அவர்களுக்கு இந்த செய்தி எவ்வாறு எட்டியது? தாரகாசுரனை கொன்றேன் என்று? நாராயண நாராயண. அது எப்படி என்றால் கார்த்திகேயா, நீ கூறாமலேயே சிவகணங்கள் நீ வெற்றி பெற்ற செய்தியை கேட்டார்களே, அவ்வாறுதான். தேவரிஷி, எனது தாய்கள் எவ்வாறு உள்ளனர்? அவர்கள் என்னை நினைவு கூறுகிறார்களா? எனக்கு எப்பொழுதும் அவர்கள் நினைவுதான். எப்பொழுதும் என் கண் முன்னையே இருக்கிறார்கள். அவர்களை காண ஆவலாக இருக்கிறது தேவரிஷி. வழி கூறுங்கள். நான் அவர்களை எப்பொழுது காணுவேன்? அவர்கள்
எவ்வாறு உள்ளார்களோ? தேவி பார்வதிக்கும் இறைவன் மகேஸ்வரனுக்கும் எங்களது வணக்கம். எங்கள் வளர்ப்பு மகன் கார்த்திகேயன் எவ்வாறு இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? வளர்ப்பு மகன் என்று கூறாதீர்கள். அவன் உங்களுடைய மகன்தான். ஆனால் என்னிடம் இருக்கிறான். உங்கள் நினைவாகவே இருக்கிறான். உங்களை பற்றி தான் பேசுகிறான். எங்களை பற்றி பேசுகிறானா? என்னிடம் இருக்கும் போது உங்களை பற்றியே எப்போதும் பேசிக் கொண்டிருப்பான். பெரியவனாகி 6 தாய்களைப் போல 6 ராணிகளுடன் வாழ்வேன் என்று கூறினானாமே. கண்ணாமூச்சி விளையாடும் போது நடந்தவைகளை எல்லாம் ஒன்று விடாமல் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தான். அதை நானும் கேட்பேன். விளையாடும் போது உங்களை எல்லாம் தோற்கடித்து விடுவானாமே, அதையும் என்னிடம் கூறினான். இப்போது அவன் எங்கே? வந்து விடுவான். இங்குதான் சிவகணங்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பான். தேவி பார்வதி, தாரகாசுரன் மடிந்து விட்டான். எந்த லட்சியத்தை மனதில் கொண்டு நந்தி கார்த்திகேயனை அழைத்து வந்தாரோ அது நிறைவேறிவிட்டது. இனி மீண்டும் கார்த்திகேயனை நட்சத்திர லோகத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆம் தேவி, இனி குமரனை எங்களிடம் கொடுத்து விடுங்கள். குமரன் இல்லாமல் இருக்க முடியாது. குமரனை இன்றே அனுப்பி வையுங்கள். இல்லை இல்லை, இது முடியாது. குமரனை இனி அனுப்ப முடியாது. நந்தி தேவர் குமரனை அழைத்து செல்ல எங்களிடம் வந்த பொழுது நாங்கள் அனுப்பி வைக்கவில்லையா? இப்பொழுதுதானே தாங்கள் கூறினீர்கள் அவன் எங்கள் வளர்ப்பு மகன் அல்ல, மகன் என்று. தாய்களே, குமரா, கார்த்திகேயா, குமரா, குமரா. எப்படி இருக்கிறாய் குமரா? முதலில் தாங்கள் கூறுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? இறைவா, சங்கரா, மகேஸ்வரா, தயவு செய்யுங்கள். குமரனை எங்களுடன் அழைத்து செல்ல அனுமதியுங்கள். தேவி பவ்யாகிருதி, நீ ஒரு உண்மையை மறந்து விட்டாய். இந்த கார்த்திகேயன் பார்வதியின் மகன். இவளுக்கு வஞ்சனை செய்வது என்னால் இயலாது. உன்னால் முடியுமா? பார்வதியும் குமரன் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் 10 வயது வரை குமரனை வளர்த்தீர்கள். அதற்காக உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். எங்கள் நிலை என்னவாகும் மகேசா? நீங்கள் மனதில் அமைதியும் தைரியமும் கொள்ள வேண்டும். ஆம், எப்பொழுது வேண்டுமோ நீங்கள் எல்லோரும் அப்பொழுது குமரனை காண இங்கு கைலைக்கு நிச்சயம் வரலாம். தாய்களே, நான் எங்கிருந்தாலும் உங்களுடன் தானே இருக்கிறேன். எனது பெயரும் உங்கள் பெயருடன் இணைந்து உள்ளது. கார்த்திகை பெண்களின் மகனாக இருக்கிற காரணத்தால் நான் கார்த்திகேயன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு, இதுதான் எங்கள் விருப்பம். ஆம் குமரா, உனது மகிழ்ச்சிதான் எங்கள் மகிழ்ச்சி. நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க எனது விருப்பம் கார்த்திகை தாய்களான தாங்கள் குமரனின் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு என்னுடன் சேர்ந்து ஆரத்தி எடுக்க வேண்டும். ஆம் தேவி, நாங்கள் நிச்சயம் அவ்வாறு செய்வோம். போற்றி போற்றி கார்த்திகேய போற்றி போற்றியே. போற்றி போற்றி கார்த்திகேய போற்றி போற்றியே. உன்னை
அழகு கொண்ட சிவனின் மைந்தா, அழகு கொண்ட சிவனின் மைந்தா, தாரகனை மடித்த முருகா. முக்குலத்தோறும் போற்றி பாட வெண்ணும் மண்ணும் மகிழ்ந்தது. அழகன் நீதான், வெற்றி நீதான், கார்த்திகேயா போற்றி போற்றி போற்றி, கார்த்திகேயா போற்றி போற்றியே. சிவசக்தியின் கண்மணியானாய், சிவசக்தியின் கண்மணியானாய், பக்தி கொண்டோர்க்கு முக்தி அளித்தாய். அனைத்து மறிந்த பாலகனானாய், சுகத்தை அளிக்கும் நாயகனானாய், பணிவு கொண்டு புகழ் அடைந்தாய். கார்த்திகேயா போற்றி போற்றி போற்றி, கார்த்திகேயா போற்றி போற்றியே. போற்றி போற்றியே, போற்றி போற்றியே. பாலகன் கார்த்திகேயன் சிறுவயது முதல் மிக அற்புத சக்தியின் இருப்பிடம் என்று இந்த ஜகமே அறியும். அவன் மனதில் புதிய நிகழ்ச்சிகளை அறியும் ஆவல் இருக்கிறது. காலச்சக்கரம் சுழல்கிறது. அதோடு கூட கார்த்திகேயனும் இளைஞனாக வளர்கிறான். ஓம் நமச்சிவாய. ஓ, தேவரிஷி நாரதரா, வணக்கம். வணக்கம் சிவன் மகன் கார்த்திகேயனே, வணக்கம். தங்களை இந்த இடத்தில் காணாமல் நான் கைலைக்கு சென்றிருந்தால் அங்கும் தங்களை கண்டிருக்க முடியாது. காண்பது அங்கோ இல்லை இங்கோ கண்டீர்கள்? நாராயண நாராயண, தாங்கள் பூமியை சுற்றி வர செல்கின்றீர்களா என்ன? ஆம் தேவரிஷி, அதுதான் எண்ணம். இந்த தரணியில் நடப்பவைகள் என்னவென்று நான் அறிய விரும்புகிறேன். நடப்பவைகளை அறிந்து கொண்டு என்ன செய்வீர்கள் கார்த்திகேயா? அனுபவம் பெறுவேன். அனுபவத்தால் எதிர்காலத்தில் செய்ய வேண்டியதை தீர்மானிப்பேன். அற்புதம், அதி அற்புதம். கைலையிலிருந்து புறப்படும் முன்பு அன்னை பார்வதியிடமும் இறைவன் மகேசனிடமும் கூறிவிட்டு வந்தீர்களா? எல்லாம் அறிந்த, முக்காலம் உணர்ந்த அவர்களுக்கு என்ன கூறுவது? பேசாமல் வந்துவிட்டேன். வருகிறேன். பூமியில் நடப்பதை அறிகிறேன். வணக்கம் தேவரிஷி. நாராயண நாராயண. பார்வதி, குமரன் கார்த்திகேயனை காணவில்லை. நாங்கள் கைலை முழுவதும் தேடினோம், எங்கும் காணவில்லை. எங்கு சென்றிருப்பான் கார்த்திகேயன்? உன்னிடம் கூறி செல்லவில்லையா? இல்லை. ஒருவேளை மகேசனிடம் கூறி சென்றிருக்கலாம். நானே சென்று கேட்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நம. நந்தி, கார்த்திகேயனை கண்டாயா? இல்லை தாயே. நீ அவனை கண்டாயா? இல்லை தாயே, நானும் காணவில்லை. சுவாமி, கார்த்திகேயன் எங்கு சென்றானோ தெரியவில்லை. யாரிடமும் கூறிவிட்டும் செல்லவில்லை, என்னிடம் கூட. தாங்கள் அறிந்தால் கூறுங்கள் சுவாமி. அமைதியாயிரு தேவி. கார்த்திகேயன் சுற்றி வர சென்றுள்ளான். திரும்பி விடுவான். கவலை கொள்ள எதுவும் இல்லை. தங்களிடம் கூறிவிட்டு சென்றானா? இல்லை, கூறி செல்லவில்லை. அப்படி என்றால் தாங்கள் தங்கள் ஞானக்கண்ணால் அறிந்து கூறுகிறீர்களா அவன் சுற்றி வர சென்றான் என்று? ஆம் தேவி, சரிதான். சுவாமி தியானத்தில் மூழ்கிவிட்டார். இனி நான் என்ன செய்வது? மகேசன் கூறிவிட்டார். இனியும் உனக்கு என்ன கவலை? குமரன் சுற்றி வரத்தானே சென்றுள்ளான். திரும்பி வந்து விடுவான்.
அதோடு தாரகாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்றவனுக்கு என்ன பயம்? அவன் சக்திசாலி, பராக்கிரமசாலி. உனக்கும் சக்தி உள்ளதே. விஜயா, மகன் பெரியவனாக இருந்தாலும், அன்னை சக்தி வடிவமாக இருந்தாலும், பாசமுள்ள ஒரு அன்னையின் மனம் இருக்கிறதே, மனம், ஒரு மகனுக்காக ஏங்கும் மனம் மிக மென்மையானது, மிக நாசுக்கானது. ஆனால் குமரன் எச்சரிக்கையுடன் இருப்பான். ஆம், அவன் மாவீரன், பலசாலி. அவனை பற்றி வீண் கவலை வேண்டாம். இனி மலர் மாலை தொடுக்கும் வேலையை செய் பார்வதி. அகஸ்திய முனிவரே, அன்னை லோபமுத்ரா இருவருக்கும் எனது வணக்கம். என்ன பாக்கியம்! இங்கு சிவனின் மகன் வந்திருக்கிறான். வா குமரா கார்த்திகேயா, நீ வர வேண்டும். என்னை உங்களுக்கு தெரியுமா? ஆம். தாரகாசுரனை வதம் செய்து தேவர்களை பாதுகாத்தவர்களையவனை எவர் அறிய மாட்டார்? சிவனின் மகனை எவர் அறியார் குமரா? நாங்கள் சிவனை பிரார்த்தனை செய்து தென் பாரதத்தில் சிவபக்தியை பரப்ப ஒரு பிரதிநிதியை அனுப்ப வேண்டினோம். இப்பொழுது சிவன் எமது பிரார்த்தனையை ஏற்றுள்ளார். உன்னை பிரதிநிதியாக்கி இங்கு அனுப்பியுள்ளார். இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இல்லை இல்லை, சிவனின் பிரதிநிதியாக சிவபக்தியை பரப்ப இங்கு வரவில்லை. பிறகு எந்த நோக்கத்துடன் வந்துள்ளாய் குமரா கார்த்திகேயா? இயற்கையால் ஈர்க்கப்பட்டு ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தேன். கீழே ஆசிரமத்தின் புனிதமான சூழ்நிலையை காண, அதோடு தங்களின் தரிசனத்திற்காகவும் இங்கு வந்தேன். ஆனால் இறைவன் சிவசங்கரன் இது பற்றி என்னிடம் எதுவும் கூறவில்லை. கூற வேண்டிய அவசியம் என்ன? அவரது திருவிளையாடல் அற்புதமானது. அவர் செய்ய விரும்புவதை கூற மாட்டார். ஆனால் எவ்வாறாவது பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி விடுவார். தங்கள் கருத்து எனக்கு புரியவில்லை. நான் இறைவனின் கருத்தை புரிந்து கொண்டேன். எனது கருத்து உனக்கு புரியவில்லையா? தெளிவாக கூறினால் புரிந்து கொள்வேன். தெளிவாக என்ன கூறுவது? ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். நீ இங்கு அமர்ந்து சிவபக்தியை பரப்ப வேண்டும். நானா சிவபக்தியை பரப்ப வேண்டுமா? சிவனுடைய மகனை தவிர இந்த செயலை வேறு எவரால் செய்ய முடியும்? குமரா, நற்செயலுக்கு தயக்கம் ஏன்? முனிவரே, தங்களது விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். ஆனால் அதற்கு சில காலமாகும். இப்போது எனக்கு விடை கொடுங்கள். காரணம்? நான் அன்னை தந்தையின் ஆணை இல்லாமல் சுற்றி வர கிளம்பிவிட்டேன். இங்கு நான் அமரவும் அவர்களது அனுமதி அவசியம் முனிவரே. நிச்சயம். அன்னை தந்தையின் ஆசீர்வாதத்தினால் செய்யும் செயல்கள் நலமாக, வெற்றியாக, சுகமாக முடியும். நீ உனது பெற்றோர்களின் அனுமதி பெற்று வா. நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். வணக்கம் முனிவரே. வணக்கம் தாயே. பயணம் வெற்றியடையும். வருகிறேன் முனிவரே. விரைவில் செல்ல வேண்டும். தாய் கவலை கொள்வாள். என்ன கவலையில் மூழ்கி இருக்கிறாய்? உனக்கு என்னவாகிவிட்டது? என் மகன் கண்முன்னால் இல்லை. அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை. அப்பொழுது தாயின் இதயம் எவ்வாறு துடிக்கும்? அதுதான் நடக்கிறது. வீணாக கவலை கொள்கிறாய் தேவி. விரைவில் திரும்பி விடுவான். இன்று நீ நீராடுவதற்கு செல்லவில்லையா? இரு செயல்களை ஒரே நேரத்தில் எவ்வாறு செய்ய முடியும் ஜெயா? இரு செயல்களா? எந்த செயல்கள்? நீராடுதல், கார்த்திகேயனை பற்றி கவலைப்படுதல். இரு செயல்களை செய்ய முடியாவிட்டால் ஏதாவது ஒன்றையாவது செய்யலாமே. இப்பொழுது நீராடி வா. அதற்குள் குமரனும் வந்து விடுவான். கவலை கொள்ளும் செயலை செய்ய அவசியமே இல்லாமல் போய்விடும். சென்று நீராடு. சரி, அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். நான் வருகிறேன். நந்தி, நந்தி. ஆணை தாயே. நந்தி,
நான் நீராட செல்கிறேன். நீ வாயிலில் நின்று கொண்டு காவல் இரு. எச்சரிக்கை, எவரையும் உள்ளே அனுமதிக்காதே. நான் இங்கு இருக்கும் பொழுது உள்ளே வர எவரால் முடியும்? சரிதான், கவனமாக இரு. நெல்லுங்கள் இறைவா, தாங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. என்ன கூறினாய்? நான் உள்ளே செல்ல அனுமதி இல்லையா? சுயநினைவோடு தான் பேசுகிறாயா? நீ யாரிடம் பேசுகிறாய் என்பது தெரியவில்லையா? நான் தேவாதி தேவன் சிவசங்கரனிடம் கூறுகிறேன். பார்வதி என்னிடம் ஆணையிட்டதால் தங்களிடம் கூறுகிறேன். அவரது ஆணை, உள்ளே செல்ல எவருக்குமே அனுமதி கிடையாது. புத்தியற்றவனே, எனது கணமாக இருந்தும் என்னை எதிர்க்கிறாயா? நான் பார்வதியின் பதி. இந்த உண்மை இந்த உலகமே அறிந்தது சுவாமி. அதனால்தான் பார்வதியின் ஆணையை நிறைவேற்றுகிறேன். பார்வதியின் ஆணையைத்தான் நிறைவேற்றுவாயா? மகேசனின் ஆணையை இல்லையா? நிச்சயம் செய்வேன். நான் உனக்கு ஆணையிடுகிறேன். என் வழியில் குறுக்கிடாதே. அன்னை பார்வதியின் ஆணைக்கு எதிராக எனக்கு ஆணையிடாதீர்கள் பரம்பொருளே. எனது சேவகன் நீ. என்னை சுவாமி என்கிறாய், ஆனால் பார்வதியின் ஆணையை ஏற்கிறாய். நான் இருவரின் சேவகன். என்னை இக்கட்டான நிலைக்கு தள்ளாதீர்கள். இல்லை, இக்கட்டான நிலையில் தள்ளவில்லை. ஒரு புறமாக தள்ளிவிடுகிறேன். தள்ளினேன். தாயே பார்வதி, மன்னித்து விடுங்கள். என்ன சிந்தனை தாயே? கார்த்திகேயா, நீ இதுவரை எங்கிருந்தாய்? நான் உனக்காக மிகவும் கவலை கொண்டிருந்தேன். உன் அன்னையை பற்றி உனக்கு கவலையே இல்லையா? என்னை தனியே விட்டு எங்கு சென்று விட்டாய் நீ? எங்கு செல்வதாக இருந்தாலும் என்னிடம் கூறிவிட்டு செல். என்னிடம் கூட கூறவில்லையே. இங்குதானே இருக்கிறேன். உன்னை விட்டு எங்கு செல்வேன்? என்ன யோசிக்கிறாய் தேவி பார்வதி? ஆச்சரியம், மிகவும் ஆச்சரியம். நீ இன்னும் நீராடவில்லையா? பயமாக இருக்கிறது. ஏன், என்னாயிற்று? நான் நீராடும் போது தாங்கள் இவ்வாறு வந்தது என்னை அச்சுறுத்தி விட்டது சுவாமி. என்னை கண்டு பயம் கொண்டாயா? என்ன இது? சுவாமிக்கு எப்பொழுதும் எங்கும் செல்ல உரிமை உண்டு தேவி. உரிமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு வரம்பும் இருக்கிறது. சுவாமி, இப்பொழுது செல்லுங்கள், என்னை நீராட விடுங்கள். உன் விருப்பம். நந்தி, நந்தி, ஆணையிடுங்கள். ஆணை இல்லை, கேள்வி கேட்க வேண்டும். நான் நீராடுகிறேன் என்று உனக்கு தெரிந்திருந்தும் சுவாமியை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? தடுத்தேன், நான் தடுத்தேன். தடுத்தாயா? யாரை தடுத்தாய்? அவர் கேட்கவில்லை. அவர் உள்ளே வந்து விட்டார். பிறகு தடுத்து என்ன பலன்? இதுதான் உன் காவலா? நான் அவரை தடுத்து பார்த்தேன் தாயே. அவரிடம் நான் கூறினேன், அன்னை பார்வதி நீராடுகிறார் என்று. உள்ளே செல்லாதீர்கள் என்றேன். ஆனால் ஆனால் என்ன? அவர் என்னை தள்ளிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அதன் பிறகு என்னால் என்னதான் செய்ய முடியும்? அவர் எனது சுவாமி, நான் சேவகன். நீ அவருடைய சேவகன். என் சேவகனாக இருந்திருந்தால், அவர் தள்ளி இருந்தால் நீ விட்டிருப்பாயா? அவரை உள்ளே வர அனுமதித்திருப்பாயா? கூறு, பதில் கூறு. நானும் தான் கூறினேன், பார்வதி நீராடுகிறாள் என்று. ஆனால் ஈசன் அதை கேட்கவே இல்லை. நாங்கள் எவ்வாறு தடுத்திருக்க முடியும்? தாயே, தேவாதி தேவனை தடுக்கும் தைரியம் எவருக்கு தான் வரும்? உங்கள் அனைவருக்கும் சக்தி இல்லை, இயலாதவர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். நீ கோபப்பட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? என்ன பிரச்சனை? பாதுகாப்பு பிரச்சனை தான். நாளை மறுபடியும் இது நடக்கலாம் அல்லவா? மகாதேவன் உன் கணவர் ஆகையால் பிரச்சனை பெரிதாகவில்லை. வேறு ஒருவராக இருந்தால், எதிர்காலத்தில் இவ்வாறு நடந்தால் பாதுகாப்பு அவசியம் தேவை. உன்னுடைய பாதுகாப்புக்கென்று நிச்சயமாக ஒருவரை நியமித்தே ஆக வேண்டும். இங்குள்ள அனைவரும் சிவகணங்கள், அவர் சேவகர்கள். உன்னை அந்த கணங்கள் நிச்சயம் காக்க மாட்டார்கள்.
நந்தி உனது கணமாக இருந்தால் அவரை இவ்வாறு உள்ளே வர அனுமதித்திருப்பானா? சுவாமியின் பக்தனான காரணத்தால் சுவாமியின் மனைவியான உன்னை அவன் பாதுகாக்க தவறிவிட்டான். நீங்கள் கூறுவதும் சரிதான். நான் இதை பற்றி தீவிரமாக யோசித்தாக வேண்டும். யோசிக்க வேண்டாம், செயல்படுத்தியாக வேண்டும். குமரன் கார்த்திகேயனிடம் இந்த பொறுப்பினை ஏன் ஒப்படைக்க கூடாது? அவன் உனது செல்வமகன். கார்த்திகேயனா? முதலில் அவன் சிவனுடைய மகன், பிறகு பார்வதியின் மகன். அதோடு அவன் ஓரிடத்தில் இருப்பதும் இல்லை, பல இடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறான். இந்த விஷயத்தை பற்றி நான் யோசித்தாக வேண்டும். ஓ நீ யார்? இது என்ன கேள்வி கேட்கிறாய்? உன்னையே தெரியவில்லையா? நான் நீயா? ஆம், நீ கண்ணுக்கு தெரிகிற வடிவம், நான் கண்ணுக்கு தெரியாத வடிவம். சக்தி நான். பிறகு இந்த ஒருங்கிணைந்த உருவம் பிரிந்தது ஏன்? லீலையை தொடங்கி வைக்க. லீலையா? என்ன லீலை? இந்த ஜகத்தினுடைய நலனுக்காக. இந்த லீலையை எவர் செய்வார்? உனது மகன். யார்? கார்த்திகேயனா? கார்த்திகேயன் சிவனின் மகன். அவன் உனது வயிற்றிலிருந்து பிறந்தவன் அல்லவே. அவன் உனது மகனானாலும் கூட உனது மகன் அல்ல. அவன் என் மகன் இல்லையா? இருந்தும் இல்லை. வடிவமுள்ள தாயை ஒரு மகன் காப்பவனாக இருப்பான். நீயோ வடிவமுள்ள தாய். கார்த்திகேயன் சுற்றி வருவதில் விருப்பமுள்ளவன். மயில் அவனது வாகனம். அவனால் ஓரிடத்தில் இருக்கவே முடியாது. பிறகு வேறு வழிதான் என்ன? வழி என்பது உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை நீ வெளியில் கொண்டு வர வேண்டும். எவ்வாறு? உனது மன உறுதி மூலமாக. மனதில் உறுதி கொண்டு உனது தேகத்தினால் ஒரு மகனை உருவாக்க வேண்டும். அவன்தான் உனது மகனாக இருப்பான். உனது சரீரத்தின் சக்தியால் உருவான காரணத்தினால் அற்புதமான அழகுடன் விளங்குவான். அற்புதமா? அழகுடனா? ஆம், அழகு முழுவதும் அவனிடம் இருக்கும். அவனுக்கு ஈடாக உலகில் எந்த மகனுமே இருக்க முடியாது. இந்த ஜகமே அவனை மதித்து நடக்கும்.
வணக்கம் தாயே. எனது மகன் மகனே, நீதான் எனது மகன். உனக்கும் எனக்கும் நெருங்கிய உறவு உள்ளது. அதாவது ஜகத்திலேயே சிறந்த தாய் மகன் உறவு. நான் உனது தாய், நீ எனது மகன். நான் இந்த நெருங்கிய உறவை பற்றி முன்னரே அறிந்து கொண்டேன் தாயே. ஆகையால் தான் தங்களை எனது தாய் என்று கூறி வணங்கினேன். இப்பொழுது ஒன்று கூறுங்கள், எனது பெயர் என்ன? கணேசன். கணேசன் என்பது உன் பெயர். கணங்களில் சிறந்த கணநாயகன். பிறகு நான் உடல், மனம் மற்றும் உயிரை கொடுத்து உங்களுக்கு சேவை செய்வேன் தாயே. நீ எனக்கு சேவை செய்வாயா? நிச்சயம் செய்வேன். தாயை தவிர வேறு சிறந்த உறவு என்ன இருக்க முடியும்? இந்த உறவுக்கென்ற ஒரு கடமை மகனுக்கு இருக்கின்றது தாயே. அவன் தனது தாய்க்கு சேவை செய்ய வேண்டும். நான் இனி இதைதான் செய்வேன். இதோ உன் ஆயுதம். இதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? இதை வைத்து நீ எதிர்க்க வேண்டும். யாரை? யார் உரிமை இல்லாமல், என்னுடைய ஆணை இல்லாமல் எனது அந்தப்புறத்தில் நுழைய முயற்சிக்கிறாரோ அவரை. தங்களது உத்தரவு தாயே. நீ மிக எச்சரிக்கையுடன் காவல் காக்க வேண்டும். யாரையும் உள்ளே அனுமதிக்காதே. தாயின் இந்த உத்தரவு நிறைவேற்றப்படும்.